இப்போ ஆண்டவர் நேரடியாக முட்செடியில் தரிசனமாகிறார் மோசேக்கு. எகிப்தில் அவர் தேவ பர்வதம் என்கிற அந்த இடம் சீனாய் மலை அடிவாரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு வரும்போது முட்செடி பற்றி எரிகிறதை அவர் பார்க்கிறார். ஆனால் முட்செடி அவர் அழிந்து போகவில்லை. அவர் ஆச்சரியமாக பார்த்தபோது அதுக்குள்ளேருந்து தேவ சத்தம் வருகிறாரு. ஆண்டவர் பேசுகிறார், மோசே உன் பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஏன் தெரியுமா? அங்கே கர்த்தர் நிற்கிறார். அதனால் அந்த நேரத்தில் அது பரிசுத்தம், அந்த பயபக்தி உனக்கு உண்டாயிருக்கணும்னு கழட்டி போட சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் பேசுகிறார். இப்போ 40 வருஷத்துக்கு முன்னால் தன்னை கொண்டு அது நடக்கும்னு நினைத்து இனி நடக்காதுன்னு நினச்சி ஓடி வந்த மோசேக்கிட்ட 40 வருஷம் உருவாக்கின பிறகு கர்த்தர் பேசுகிறார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம்? ஆண்டவரே, நான் அதுக்கெல்லாம் பாத்திரனே அல்ல, நான் எம்மாத்திரம் என்பதாக சொல்லுகிறார். அப்போ என்னாலெல்லாம் அது செய்து முடிக்க முடியாது என்பதாக சொல்லுகிறார். 13ஆம் வசனத்தில் பாருங்கள், அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவளுக்கு என்ன சொல்ல முடியும்? அவங்க 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஏதோ ஆண்டவர் அனுப்பினார், சந்திச்சார் என்ற அந்த கடவுளுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள், அவங்க என்ன நம்ப மாட்டாங்க அப்படி சொல்கிறார். ஆண்டவரே, அவங்க என்ன நம்ப மாட்டாங்க, நான் போய் சொன்னால் கூட அவங்க நம்புவாங்களா? நான் ஒரு மனிதன், நான் போய் சொன்னால் அவங்க நம்பிடுவாங்களா? நம்ப மாட்டாங்க. 10வது வசனத்தில் சொல்கிறாரு, 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், யாத்திராகமும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்க வாயும் மந்த நாவும் உள்ளவன். அவர் சொல்கிறார், நான் திக்கி பேசுகிற ஆள், நான் என்னை கொண்டு நீ செய்யணும்னு நினைக்கிறீங்களே, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன், எனக்கு சரியாக பேசக்கூட வராது. நான் போய் எப்படி இந்த மக்களோடு பேசி அழைச்சிட்டு வர முடியும்? பார்த்தீங்களா, தன்னுடைய நிலையை உணர்ந்து அவர் உண்மையை ஒத்துக்கொண்டு தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிறார். அதான் கர்த்தர் மறுபடியும் அவரை உற்சாகப்படுத்தி அவரோட பேசி, இல்லை நான் உன்னை பயன்படுத்துவேன், உனக்கு வாயில் என் வார்த்தைகளை வைப்பேன், என் வல்லமை வெளிப்பட எல்லாம் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அதன் பிறகு அவர் தன்னை அர்ப்பணித்து கொள்கிறார். தேவ திட்டத்தை நிறைவேற்ற என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணித்து கொள்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்து கொண்டார். அந்த மாதிரி தேவன் நம்மை ஒரு காரியத்திற்கு அழைக்கும்போது நம்முடைய இயலாமை, நம்மிடத்தில் இருக்கிற தகுதியற்ற தன்மையை உணர்ந்தாலும் நம்மை அந்த திட்டத்தை நிறைவேற்ற அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். நம்ம வேலை நம்ம அர்ப்பணித்து கொள்வது. நம்ம அர்ப்பணிச்சிட்டா தேவன் அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஞானம் தருவார், பலன் தருவார், சுகம் தருவார், கிருபை தருவார். நம்ம வேலை அர்ப்பணித்து கொள்வது. என் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த போது 74ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஆண்டவர் என்னை முகமுகமாய் சந்தித்து இந்த மோசைக்கிட்ட அக்னி அந்த நடுவிலேருந்து பேசினார்ல, அதே மாதிரி ஒரு அனுபவம். நான் பாடியில் அப்போ இருந்த சென்னையில் ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இருக்குது. சென்னையில் முழு இரவு ஜெபம் நடைபெற, அந்த ஜெபத்துக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் வேலைக்கு புறப்படணும், விடியற் காலை வந்துட்டேன். அந்த நேரம் எனக்குள்ளே ஜெபிக்கணும்னு ஒரு ஏவுதல் உண்டாகி கொண்டே இருந்தது. சரி, நான் என் ரூமில் தனியாக முழங்கால் போட்டு ஜெபித்தா என்னை சுற்றிலும் அப்படியே அக்னி எரிகிறதை நான் கண்டேன். என்னை சுற்றிலும் நெருப்பருக்கு மத்தியில் நான் நிற்கிற பயமும் ஒரு நடுக்கமும் என்னை பற்றி கொண்டது. அந்த அக்னிக்குள்ளிருந்து வார்த்தை வெளிப்பட்டார், நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லையா? நீ என்ன பண்ணுற? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், படிப்பெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், என்ன ஊழியம் செய்கிறது, எப்படி சரி தெரியாமல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஆண்டவர் சீரியஸாக கேட்குறாரு என்கிட்ட. நான் நடுங்க சொல்கிறேன், எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, சரியாக ஜெபிக்க தெரியாது, ஊழியத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, நான் என்ன செய்கிறது? என் காரியத்தை இயலாமே நான் சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் சொல்கிறேன், நான் சொல்கிறபடி நீ செஞ்சால் போதும் அப்படின்னு பேசினார். நிறைய கேள்வியெல்லாம் கேட்டேன். இந்த மோசை கேள்வி கேட்டார்ல, இது மாதிரி என்ன நம்ப மாட்டாங்க, பேர் என்னன்னு கேட்டேன், என்ன சொல்கிறது, எனக்கு மந்த நாவு, திக்கு வாயி, நான் அதெல்லாம் நான் இது மாதிரி நான் ஆண்டவர்கிட்ட என் மனசில் இருந்த இதெல்லாத்தையும் கேள்வி கேட்டேன். அவர் பொறுமையாக பதில் சொல்லிக்கொண்டே வந்தார். எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்து கடைசியில்
நீ உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்தா போதும், நான் எல்லாம் நடத்துவேன், நான் உனக்கு சொல்லித் தருவேன், கற்றுத்தருவேன், நான் சொல்கிறபடி செஞ்சால் போதும், அவ்வளோதான். சரி ஆண்டவரே, நீ என்னை அர்ப்பணித்தேன், அவ்வளோதான், என்னை ஒப்பு கொடுத்தேன். அந்த ஒப்பு கொடுத்தல் விளைவு தான் இன்றைக்கி இந்த ஊழியத்தை நீங்கள் பார்க்குறீங்க. மற்றபடி எனக்கு ஞானமும் கிடையாது, எனக்கு திறமையும் கிடையாது, நாங்கள் வெளிநாட்டில் போய் கற்றுக்கொண்டு வந்ததில்லை, எல்லாத்துலேயுமே நான் அறக்குறை தான், அதனால் ஒன்றுமே தெரியாது. எப்படி இதெல்லாம் நடக்குன்னா என்னை ஒப்பு கொடுத்தேன், அவ்வளோதான். உங்களை அர்ப்பணித்து கொண்டால் போதும், அவர் அழகாய் நடத்துவார். அப்போ மோசே இங்கே ஒரு அர்ப்பணிக்கிறார் தன்னை. ஆண்டவர் தெளிவாக பேசின உடனே, சரி ஆண்டவரே நான் செய்கிறேன் என்று ஒப்பு கொடுத்த பிறகுதான் தேவனுடைய கிருபை அவரை தாங்குகிறது. அதனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்க, ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? என்ன முறுமுறுத்துக்கிட்டே இருக்கேன், என்னடா பிஸ்னஸ் இது, என்னடா வேலை இது, நான் போய் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், செய்கிறத முறுமுறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒப்பு கொடுக்கலைன்னு அர்த்தம். ஒரு பிடித்தமில்லாமல் முறுமுறுப்போட முழு இருதயத்தோடு செய்யாமல் நீங்கள் குறித்த ஒரு வருத்தத்தோடு, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு வேலை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி பிஸ்னஸ்ஸு, இது மாதிரி சொல்லி கொண்டு வந்தீங்கன்னா தேவன் உங்களை அழைத்த அழைப்புக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கலைன்னு அர்த்தம். உங்களை அர்ப்பணிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு சந்தோஷம் வந்துடும், மகிழ்ச்சி வந்துடும், அழகாய் ஆண்டவர் நடத்தும்.